ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெயாஸ் ரெசிபிஸ் தமிழ். என்னடா இது பச்சை கலரில் என்னமோ காமிக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? வேறு எதுவும் இல்லைங்க, இது அல்வா தான். அல்வானாலே சிகப்பு கலரில் தான் இருக்கணுமா, நம்ம ஒரு வித்தியாசமாக கலர் மாற்றி செய்வோம் அப்படின்றதுனால பச்சை கலர் போட்டு செஞ்சுருக்கேன், ஃபுட் கலர். ஏன்னா இந்த பழமும் அதே கலர் தான், அதனால் அந்த கலரில் செஞ்சுருக்கேன். நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற தர்பூசணியோட தோலை வச்சு தான் இந்த அல்வா பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தர்பூசணி பழத்தில் இருக்க தர்பூசெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தோலை மட்டும் எடுத்துட்டுருக்கேன். இந்த தோலில் பின்னாடி பக்கம் இருக்க தோலை, இதில் இருக்க தோலையும் நம்ம பீலர் வச்சு அதை தோல் சீவிக்கலாம். தோல் சீவினதுக்கப்புறம் இந்த மாதிரி துருவுறதில் சின்ன கண் உள்ளதில் துருவி எடுத்துக்க போகிறோம். முதல்ல தோலை சீவிட்டு வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு நம்ம பூசணி பத்தை வெள்ளை பூசணி மாதிரியே தான் இருக்குது. இதை இப்போ எல்லாத்தையும் இந்த சின்ன கண்ணில் துருவிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதும் துருவனதுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. இதை நல்லா பிழிஞ்சு ஒரு வெள்ளை துணியில் சேர்த்துக்கிறேன், ஏன்னா தண்ணி நிறையா இருக்குதுல. இந்த துணியில் சேர்த்துட்டு துணியை நல்லா முறுக்கி ஃபுல்லாக பிழிஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துடணும். நமக்கு வெறும் இந்த துருவினது மட்டும் கிடச்சா போகிறோம். இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் பாண்ட்லி வச்சுருக்கேன் அடுப்பில். கொஞ்சமாக நெய் விட்டு முதல்ல முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதை வச்சு கூட்டும் பண்ணி காமிக்கிறாங்க. முதல்ல அல்வா செஞ்சுருக்கேன். நிஜமாகவே இது நாம் தர்பூசணியில் செஞ்சோன்னு சொன்னால் தான் தெரியும். இப்போ நெய்யில் முந்திரியை வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருக்க இந்த தர்பூசணியை சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலேயே இது நல்லா வதங்கணும், நல்லா பச்சை வாசனை போகணும். இந்த வதங்கிறதுல தான் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக சிம்மிலேயே வச்சு இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், அதே சமயம் தீயாமையும் இருக்கும். ஏன்னா வெறும்னே வதக்கின்னு இருந்தோன்னா தீய ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக பால் சேர்த்து நடுவில் கிளறி கொடுத்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், பால் எல்லாமே அப்சார்ப் ஆகிருக்கு. நல்லா வதங்கிடுத்து, துளி கூட பச்சை வாசனை இல்லை. இப்போ இதில் கொஞ்சமாக நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். க்ரீன் தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் ரெட்டு, ஆரஞ்சு, ரெட்டு எது வேணால் சேர்த்துக்கலாம். இது கூட மெஷரிங் கப்பில் இருக்க கடைசி கப்பு குட்டி கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். இப்போ சர்க்கரையை சேர்த்த உடனே மறுபடியும் இலக ஆரம்பிக்கும். கலரு, சர்க்கரை, தர்பூஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இப்போ நல்லா லூஸ் ஆகிருக்கு. இது நல்லா அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் கிளறி கொடுக்கணும். பாண்ட்லியில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்தாப்புல வரணும். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யும் இதுக்கு அதிகமாக தேவைப்படலை. இப்போ நம்ம விட்ட நெய்யே மறுபடியும் அது கசிஞ்சு வெளில வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் வதக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கசிஞ்சு வந்திருக்கு நெய்யெல்லாம். இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி. நல்லா கலந்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், நம்மளோட தர்பூசணி அல்வா ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு கடைசியாக ஒரு 2 ட்ராப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். இது எதுக்காகனா சர்க்கரை பாகு இறுகிடாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் 2 நாள் கழித்து சாப்பிட்டாலும்
தளதளனே இருக்கும் நம்ம அல்வா. அவ்வளோதான். இப்போ ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவை இதில் எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் சூடு ஆற விட்டு டீமோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தர்பூசணி அல்வா ரெடி ஆகிடுது. நிஜமாகவே இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தூக்கி போடாமல் ஒரு நாள் தர்பூசணி தோலை இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சத்துன்னு கேட்டுறாதீங்க, எனக்கு தெரியல. நீர் சத்து இருக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.